சாம்பார் கீரையில் மசியல் பண்ணிடலாம். 1 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் மிக்சியில் போட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து பருப்பு, ஜீரகம் கட் பண்ண கீரையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேகிறதுக்காக 1/2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துட்டு 50 கிராம் மலர வேக வச்ச சிறுபருப்பை போட்டுக்கலாம். பருப்பு தண்ணியை விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரையும் பருப்பும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் விட்ட பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ லேசாக கொதி வந்துட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, காயப்பொடி போட்டு தாளிச்சோம்னே அந்த கீரையில் விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சுவையான சாம்பார் கீரை மசியல் ரெடி. இது சாம்பார் சாதம், தீயல், காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும்.